ஸ்ரீ பாலாஜி மாறன் ஆன்மீகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆன்மீக தகவலால் இந்திரனும் நாராயண கவசமும். அதாவது ஸ்ரீமத் பாகவதத்துல 6ஆம் ஸ்கந்தத்துல இந்திரனோட ஒரு அதாவது இந்திரனோட வாழ்வில ஒரு நடந்த சம்பவத்தை குறிப்பிட்டிருக்கு. இப்போ தேவலோகத்துக்கு அதிபதியான இந்திரன், தேவலோகம்ங்கிறது எவ்வளவு வசதிகளும் சௌபாக்கியங்களும் இருக்கிற ஒரு லோகம். அதற்கு அதிபதி இந்திரன். அதனால தேவலோகத்துக்கே அதிபதியான இந்திரனால அவருக்கு ஒரு ஆணவம் ஏற்பட்டது, கர்வம் உண்டானது. அதனால ஒரு சமயம் இந்திர சபையில இந்திரன் தன் மனைவி இந்திராணியோட குழுவிட்டு, அதாவது வாத்திய மேடைகள் நடைபெறுகிறது. அதே மாதிரி நடனங்கள், சில விழாக்கள், தேவர்கள் கூடியிருக்கின்ற அரசவையில இது மாதிரி ஒரு திருவிழா குளத்துல இந்திர சபை இருந்தது. அப்ப குரு, அதாவது பிரகஸ்பதி, தேவர்களுக்கு பிரகஸ்பதி, அதாவது குரு, நவகிரகங்கள குரு பிரகஸ்பதி, அவர் தான் தேவர்களுக்கெல்லாம் குரு. அவர் வந்தார். அசுரர்களுக்கு குரு யாருன்னா சுக்கராச்சாரியார், சுக்கரன். அசுரர்களுக்கு, அதாவது பாதாள லோகத்தை அசுரர்களுக்கு சுக்கராச்சாரியார். இப்ப தேவர்கள் குரு பிரகஸ்பதி. அவர் அந்த அரசவைக்கு, அந்த திருவிழா நடக்கிற இடத்துக்கு வரும்பொழுது இந்திரன் அவர் கவனிக்கல. பார்த்தும் பார்க்காத மாதிரி, அதாவது இவருக்கே நம்ம மரியாதை கொடுக்கணும், நம்மளே பெரிய ஆள், இவருக்கே மரியாதை கொடுக்கணும் ஒரு ஆணவம். அவருக்கு அமர இடமும் கூட கொடுக்கல, அவர் கண்டுக்கவும் கூட. இதை பார்த்த கோபம் வந்த பிரகஸ்பதி வார்த்தைகள் எதுவும் விடாம, எதுவும் பேசாம அவர் பாட்டு திரும்பி விட்டார். இத பார்த்தனே இந்திரன் என்ன செஞ்சானா, ஆஹா நம்ம குரு நம்மள விட்டு போயிட்டாரே, அப்ப நமக்கு இனிமே கிடைக்க எது வெற்றி கிடைக்கிற கஷ்டமா அப்படின்னு அப்பதான் அவரோட கர்வம் நீங்கினது. அதுக்கு என்ன செய்யுதுன்னு பார்த்து அவர் பிரம்மனை போய் வேந்தினார். பிரம்மதேவரை போய் கேட்டார், இந்த சம்பவம் எல்லாம் சொல்லி கேட்டார். அதுக்கு பிரம்மதேவன் என்ன சொன்னான்னா, தேவர்களே, செல்வ செருக்காலும் பதவி மோகத்தாலும் நீங்கள் குருவை அவமதித்தீர்கள். அவர் சபைக்கு வந்த போதும் மரியாதை தந்து எழுந்து நின்று வரவேற்க தவறினீர்கள். குருவுடன் நீங்க செஞ்ச மன்னிக்க முடியாத குற்றத்தினால அசுரர்கள் அவங்களோட குருவான சுக்கராச்சாரியரை கேட்டு உங்களை வென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு என்ன வழின்னு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க குருவை இனிமே பிரகஸ்பதி கிட்ட போக முடியாது. அவர் உங்க மேல கோவத்தோட இருக்காரு. அதனால நீங்க துவஷ்ட பிரஜா, அதாவது துவஷ்ட பிரஜா என்கிற ஒருவருடைய மகனான விஸ்வரூபன், அவருடைய மகன் துவஷ்ட பிரஜாவுடைய மகனான விஸ்வரூபனத்தை போய் நீங்க மாணவர்களாக சேர்ந்துக்கோங்க, அவர் உங்களுக்கு பார்த்துப்பார் அப்படின்னு. தேவர்களும் அங்க போய் அவர்கிட்ட பார்க்க மன்னித்து நடந்த சம்பவங்களாம் கூறி சொன்னே அவரும் ஏற்றுக்கிட்டார். அதுக்கப்புறம் தேவர்களுக்கு தேவேந்திரனுக்கு ஒரு நாராயண மந்திர கவசம், நாராயண கவசத்தை சொல்லி கொடுத்தாரு. எப்படி வழிபடணும், அதோட பலன்கள் என்ன, பொருள்கள் என்னன்னு சொல்லி கொடுத்தாரு. யார்? இந்த விஸ்வரூபன், அதாவது துவஷ்ட பிரதாங்க பிரஜாதிபதிங்கிற ஒருத்தரோடு அவரோட சீதன் தான். அதாவது சீதன் ஒரு ரிஷி மாதிரி, பிரகஸ்பதி மாதிரி சொல்லி கொடுத்தனே. தேவதரன் அத பக்தியோட, நாராயணோட பக்தியோட நாராயண கோஷத்தை உச்சரிக்க குருவிடம் என்று கிடைக்கும் பலன்கள் அனைத்தும் அவருக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் அசுரர்களை வென்று தேவலோகத்தை மீண்டும் அடைஞ்சார். இப்ப விஸ்வரூபனோட அனுக்கிரகத்தால நாராயண கவச மந்திரத்தை இந்திரன் மிகவும் பக்தியோட உபசிச்சார், பலசாலியாமானார். இப்ப இந்த நாராயண கவசங்கிறது இழந்தபடி இந்த தேவலோகத்தையே தேவேந்திரனுக்கு மீட்டு கொடுத்தது. அப்ப இனி நம்மும் உபசரித்து இந்த நாராயண கவசத்தை தெய்வமா பக்தியோட உபசரித்து நாராயணனை வணங்கி வாழ்வில் வெற்றி பெறும் கூறி ஸ்ரீ பாலாஜி மாறன் ஆன்மீக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ.